ஓகே. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன சொன்னா, சார்பான அல்லது சார்பற்ற கள முகவரின்னு சொல்றது என்னன்னு கேட்டா, ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்ற விஷயத்த நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். நான் இங்க ஒரு டேட்டா ஒன்று எடுத்திருக்கிறேன். ஒரு 3 பேரோட மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன். ஒரு 7 எக்ஸாம்ல மார்க்ஸ, ஒரு 3 பேர்ல 7 எக்ஸாம் மார்க்ஸ வந்து நான் இங்க எடுத்திருக்கிறேன். என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, ஒரு 3 மாணவர்கள்ல 7 எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன். இந்த மார்க்ஸ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, எனக்கு இந்த K2ன்ற செல்லுல முதலாவது எக்ஸாமையும் 2வது எக்ஸாமையும் கூட்டி எனக்கு தேவைப்படுது. ஸோ அப்ப நான் என்ன செய்ய போறேன், ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்க போறேன். அப்ப ஃபங்க்ஷன் ஒன்று நான் உள்ளீடு செய்யணும்னு சொன்னா, முதலாவது நான் செய்ய வேண்டியது சமன் குறியீட்டை உள்ளீடு செய்யணும். செஞ்சுட்டு நான் எக்ஸாம் வந்திருக்கிற செல் பார்க்குறேன். இந்த செல் B2. அப்ப B2ஓட கூட்டணும் கூட்டல் அடையாளம் C2 கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்க கிடைச்சிருக்கிறது என்னன்னு கேட்டா, B2வையும் C2வையும் கூட்டி ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நான் இங்க பதிவு செஞ்ச இந்த இதை நான் மற்ற செல்களுக்கும் கொப்பி பண்ணணும். இதே வேலையை நான் மற்ற செல்களுக்கு கொப்பி பண்றதுக்கு நமக்கு தெரியும், கொப்பி பண்றதுக்கு 2 முறைகள் பார்த்திருக்கோம். ஒன்று கொப்பி பேஸ்ட் பண்ணலாம், அல்லது ஃபில் ஹேண்டில் பிடிச்சி செய்யலாம், ட்ராக் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ராக் பண்ண போறேன். ஸோ ட்ராக் பண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா B2வும் C2வையும் கூட்டி இங்க திறந்திருக்குது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா B3யையும் C3யையும் கூட்டி தந்திருக்குது. ஸோ நான் இங்க கொடுத்தது உண்மையிலே B2 தான் கொடுத்திருந்தேன். B2 அப்ப இந்த செல்லையும் இந்த செல்லையும் கூட்டித்தாங்க செல் தான் நான் இங்க செஞ்சுச்சேன்னா அவருக்கு நான் ஃபார்முலா கொடுத்திருந்தேன். ஆனா ஃபில் ஹேண்ட்ல பிடிச்சி இழுக்கும் போது அடுத்த செல்லுக்கு நான் அந்த ஃபார்முலாவை மாற்றும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த செல்லுல இருக்கிறதையும் இந்த செல்லுல இருக்கிறதையும் கூட்டி நமக்கு கிடைக்குது. அப்படி ஒரு செல் சார்பா மற்ற செல்லுகளை அவர் மாத்திக்கிட்டே போனா அதை சொல்லுவோம் நம்ம என்னன்னு சொன்னா ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் சொல்றோம். இப்ப எனக்கு தேவை என்னன்னு சொன்னா, இதுல இருக்கிற இந்த செல்களை மாத்தக்கூடாது, நான் லொக் பண்ணி வைக்கணும்னு சொன்னா நான் இதை 3 வகையில லொக் பண்ணலாம். ஒன்று இந்த குளத்தை லொக் பண்ணலாம், அல்லது இந்த ரோவை லொக் பண்ணி வைக்கலாம், அல்லது குளத்தையும் ரோவையும் சேர்த்து நான் செய்யலாம், லொக் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி 3 வகையாக ஒரு செல்ல லொக் பண்றதுக்குரிய வழிமுறைகள் காணப்படுகிறது. அதுக்கு நம்ம சொல்றோம் என்னன்னு சொன்னா அப்சல்யூட் செல்னு சொல்றோம். அப்சல்யூட் அதாவது என்ன செய்ய போறோம்னு சொன்னா லொக் பண்ணி வைக்க போறோம். ஓகே. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது லொக் பண்றதுக்கு நம்ம என்ன குறியீடை பயன்படுத்தணும்னு சொன்னா, இங்க டாலர் சைனை பயன்படுத்துவோம். அப்ப டாலர் சைனை நான் இங்க கொடுக்குறேன்னு சொன்னா என்ன கருத்துன்னு சொன்னா, நான் இங்க பிக்கு முன்னுக்கு ஒரு டாலர் சைன் கொடுக்கப்பட்டா பி என்ற இந்த குலத்தை நான் லொக் பண்ணிருக்கிறேன். இந்த கருத்து. அப்ப நான் லொக் பண்ணி போட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப ட்ரெக் பண்ணி பார்ப்போம். இதை டெலிட் பண்ணி விடுறேன். இப்ப ட்ரெக் பண்ணி ட்ரெக் பண்ணி பார்க்கிறேன். அப்ப ட்ரெக் பண்ணி பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா B2ல இருக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இங்காலே நமக்கு ட்ரெக் பண்ணி பார்க்கிறேன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த B குளம்ல இருக்கிறது மாற்றப்பட இல்லை. இந்த B குளம் அப்படியே இருக்க, இங்கால இருக்கிறது ஒண்ணு மாறிக்கிட்டு போகும். ஸோ அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, குளத்தை நமக்கு தேவைன்னு சொன்ன குளத்தை நான் செஞ்சிருக்கேன்னு சொன்னா இப்போ லொக் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப லொக் பண்ணி இருக்கிறதால இந்த குளம் வந்து தாண்டி வராது. ஸோ நான் இங்க பார்த்தாலும் அதே தான், இந்த குளம் வந்து லொக் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப குளத்தை லொக் பண்ணணும்னு சொன்னா இந்த குளத்துல எழுத்துல நம்ம செய்யணும், முன்னுக்கு டாலர் சைன் கொடுப்போம். 2வது விஷயம் நம்ம பார்க்கிறோம், ரோவை லொக் பண்ண போறோம். ரோவை லொக் பண்ணணும்னு சொன்னா நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த ரோக்கு முன்னுக்கு ரோட இலக்கத்துக்கு முன்னுக்கு டாலர் சைனை கொடுக்குறேன். ரோட இலக்கத்துக்கு முன்னுக்கு ஒரு டாலர் சைன் கொடுக்கப்படுகிறது.
கொடுக்கப்பட்டா என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபில் ஹேண்ட்ல பயன்படுத்தி இங்க ட்ரெக் பண்றேன், ட்ரெக் பண்ற சந்தர்ப்பம் அதே மாதிரி ஃபில் ஹேண்ட பிடிச்சி இங்கேயும் ட்ரெக் பண்றேன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. நம்ம எங்கால ட்ரெக் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபார்முலாவை மாத்திக்கிட்டு போகும். இங்க பார்க்கிறோம், இவங்க ரெண்டு வரையும் கூட்ட சொல்லித்தான் நான் கொடுத்திருந்தேன். இவங்க ரெண்டு வரையும் கூட்ட சொல்லி நான் கொடுத்திருந்தேன். இப்ப என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தா, இங்க நான் டாலர் சைன் எங்க போட்டிருக்கேன், நான் 2க்கு 3 போட்டிருக்கேன். இந்த ரோவை லொக் பண்ணிருக்கிறேன். இந்த ரோவை நான் லொக் பண்ணிருக்கிறேன். இந்த ரோவை லொக் பண்ணியிருந்தா என்ன நடக்கும்னு பாருங்க. நம்ம ட்ரெக் பண்ணி இழுக்கிறோம், ஃபுல் ஹேண்டில் ட்ரெக் பண்ணி இழுக்கலாம். நம்ம லொக் பண்ணிருக்கிறது யாருன்னு சொன்னா 2 என்ற இந்த செல், அதாவது ரோவை லொக் பண்ணிருக்கிறோம். ஸோ ஃபில் ஹேண்டில் பிடிச்சி இழுக்கும் போது இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த ரோவுல பக்கத்துல மாறி இருக்குது. இங்கேயும் இதையும் கூட்ட சொல்லி தஞ்ச கொடுத்திருந்தேன். நான் இங்க கொடுத்திருந்தது இவரையும் இவரையும் கூட்ட சொல்லி இங்க நான் ஃபார்முலா கொடுத்திருந்தேன். ஆனா இன்னைக்கு பக்கத்துல இருக்க கிடைச்சிருக்கு பாருங்க, இவரும் இவரையும் கூட்டி கிடைச்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க பக்கத்து இவரையும் இவரையும் கூட்டி இங்க வந்து செல் வந்து மாறிக்கிட்டு போகும், ரோவ்ல மாறிக்கிட்டு போகும். இங்க இங்க செக் பண்ணீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. நம்ம 2 லொக் பண்ணதால ரோ மாறாது, இந்த இலக்கத்தோட கூட்டிக்கிட்டு வரும். ஸோ 2 லொக் பண்ணிருக்கிறோம். இங்க கீழுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இந்த 34 சொல்ற இந்த ரோ வந்து மாற்றம் இல்லை, ரோ மாறாது, மற்றது வந்து மாறிக்கிட்டு வருகிறது. நம்ம இங்க லொக் பண்ண இல்லை, அதெல்லாம் மாறிக்கிட்டு வருகிறது. ரைட். நமக்கு 2ஐயும் லொக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவரு ரோவையும் லொக் பண்ணுவோம், குளத்தையும் லொக் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்வோம்னு சொன்னா இங்க பிக்கு முன்னுக்கும் ஒரு டாலர் சைன், அதே மாதிரி இலக்கத்துக்கு முன்னுக்கும் ஒரு டாலர் சைன் அப்படி கொடுத்தோம்னா என்ன கருத்துன்னு சொன்னா இவரை நம்ம ஃபுல்லாவே லொக் பண்ணிட்டோம். அப்ப இங்க B2ன்னு சொல்றது குளத்தையும் லொக் பண்ணி ரோவையும் லொக் பண்ணிருக்கிறோம். அப்ப குளத்தையும் ரோவை லொக் பண்ணா அதுல எந்த மாற்றமும் வராது. அப்ப நீங்க எங்கால ஃபில் ஹேண்ட்ல பிடிச்சி இழுத்தாலும் B2ங்களையே வரும், B2ல மாற்றம் இருக்காது. ரைட். இவரை செக் பண்ணி பார்க்கிறோம், B2 அப்படியே காணப்படும், B2 காணப்படும். இங்க செக் பண்ணி பாருங்க, இங்கேயும் B2ன்னு சொல்றது மாற்றம் இருக்காது. இங்க செக் பண்ணி பாருங்க, இங்கேயும் B2ன்னு சொல்றது மாற்றம் இருக்காது. அப்ப நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செல்களை லொக் பண்ணிக்கலாம். லொக் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் சொன்னா அப்சல்யூட் செல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அப்ப இதுல நம்ம பார்க்குற விஷயம் இவ்வளவு தான். ரைட். ஓகே. எதுவும் டவுட் இருந்தா எனக்கு ஒரு மெசேஜ் வந்து போடுங்க, கிளியர் பண்ணி விடுறது. ஓகே. அப்ப நம்ம போன வீடியோவில் எக்ஸல்ற நிறைய விஷயங்களை பார்த்திருந்தோம். அது பார்ட் 2 வீடியோவில் இணைஞ்சிருக்கோம். அதுல பார்ட் 2 வீடியோவில் ஒரு ப்ராக்டிக்கலை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த ப்ராக்டிக்கலோட அப்ப நம்ம நோட்ஸுக்குள்ள போறேன். நம்ம பார்த்த ப்ராக்டிக்கல் என்னன்னு சொன்னா சார்பான மற்றும் சார்பற்ற கள முகவரிகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். சார்பான கள முகவரின்னு சொல்றது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா A1 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த செல்ல சொல்லுது. B1 சொல்றது இந்த செல்ல சொல்லுது. A1ஐயும் B1ஐயும் கூட்டிருக்காம சொல்லியிருக்கிறார். அப்ப இங்க நம்ம ஃபில் ஹேண்ட்ல பிடிச்சி இங்க ட்ரெக் பண்ற சந்தர்ப்பத்துல A1 A2 ஆகவும், B1 B2 ஆகவும், A1 A3 ஆகவும், B1 B3 ஆகவும் மாறுது.
அப்ப என்னன்னு சொல்லி கேட்டோம் சொன்னா, இந்த செல்ல ரெஃபரன்ஸா வச்சுக்கொண்டு அவர் பெருமானங்களை மாத்திக்கிட்டு போகுது. அப்ப இங்க என்ன செய்யும் சொன்னா, இங்க இருக்கிற பெருமானத்தையும் இங்க இருக்கிற பெருமானத்தையும் கூட்டித்தரும். இங்க என்ன செய்யுமாம் சொன்னா, இங்க இருக்கிற பெருமானத்தையும் இங்க இருக்கிற பெருமானத்தையும் கூட்டித்தரும். அதே மாதிரி இங்க இருக்கிற ஃபில் ஹேண்டில பிடிச்சி நம்ம இங்க ட்ரெக் பண்ற சந்தர்ப்பத்துல A1 சொல்றது இந்த இத இங்க கூட்டி B1 சொல்லுது. அதே மாதிரி C1ஐயும் கூட்ட சொல்லுது. அதாவது எந்த மாதிரி மாறுன்னு சொன்னா, இதையும் இதையும் கூட்டி இங்க கேட்டிருந்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்த செல்லுக்குள்ள எது கிடைக்கும்னு சொன்னா, இவரையும் கூட்டி கிடைக்கும். B1ஐயும் C1ஐயும் கூட்டி கிடைக்கும். அதே மாதிரி இந்த செல்லுக்குள்ள நீங்க என்ன செய்யும் சொன்னா, இந்த D1ஐயும் C1ஐயும் கூட்டி கிடைக்கும். இப்படி ஒரு செல்ல ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு மற்ற செல்கள்ல மாறி போகும் சொன்னா அதுக்கு சொல்லுவோம் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்கிறது என்னன்னு சொன்னா, சார்பற்ற கள முகவரிகளை பார்க்க போறோம். இப்ப சார்பற்ற கள முகவரின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, ஒரு நமக்கு தேவையான இடங்கள்ல தேவையான ரோ அல்லது குலத்தை நமக்கு என்ன செய்யலாம் சொன்னா லொக் பண்ணலாம், அப்சல்யூட் செல்லாக மாத்தலாம். அது எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம இங்க $, ஒன்று யூஸ் பண்ணப்பட்டிருக்குது ஒன்றுக்கும் ஒண்ணுக்கும். அப்படின்னா என்ன கருத்துன்னு சொன்னா, இந்த முதலாவது ரோ லொக் பண்ணப்பட்டிருக்குது. முதலாவது ரோ லொக் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப நீங்க இங்க பிடிச்சி ட்ரெக் பண்ற சந்தர்ப்பத்துல இங்க ஒன்றுங்கிறது மாற்றம் அடையாது. இந்த ஒன்றுன்னு சொல்றது மாற்றம் அடையாது. இங்கேயும் இந்த ஒன்றுக்கு முன்னர் லொக் பண்ணப்பட்டிருக்கிறதால அப்சல்யூட் செல்லாக மாற்றிருக்கிறதால இந்த ஒன்றும் இங்க மாற்றம் அடையாது. அதே மாதிரி பாக்குறீங்க இங்கேயும் இங்க ஒன்றுக்கு அப்ப இங்கால பிடிச்சி நம்ம ட்ரெக் பண்ற சந்தர்ப்பத்திலையும் அந்த ஒன்றுன்னு சொல்றது முதலாவது ரோ மாற்றம் அடையாம அந்த ரோவே காட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப இது என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்ம ரோவை லொக் பண்ணிருக்கிறோம். அப்ப நிறைய லொக் பண்ணலாம். ரைட், இது முதலாவது. ரெண்டாவது நமக்கு என்ன செய்யலாம் சொன்னா, நிரல்களையும் லொக் பண்ணலாம். நிரல்களை எப்படி லொக் பண்ணுவோம் சொல்லி பார்த்தோம் சொன்னா, நிரலினூடாக ஒரு சூத்திரத்தை பிரதி செய்த போது சூத்திரம் அடங்கியுள்ள களமுகவரியானது நிரல் எழுத்துக்கள் மாறாவிடின் அவ்வாறான களமுகவரி நிரல் சார்பற்ற களமுகவரி எனப்படும். அதாவது என்ன சொல்றோம் கேட்டா, இங்க இந்த ஏன்னு சொல்றது இந்த நிரலை குறிக்குது, பின்னு சொல்றது இந்த நிரலை குறிக்குது, ஏயையும் பியையும் லொக் பண்ணிருக்கிறாராம். அப்ப இங்க பிடிச்சி நம்ம ஃபில் ஹேண்டில் ட்ரெக் பண்ற சந்தர்ப்பத்துல இங்க ஏயும் மாறாது பியும் மாறாது, ஏயும் மாறாது பியும் மாறாது. ஆனா ரோ மாறிக்கிட்டு வரலாம். இங்க பிடிச்சி நம்ம ட்ரெக் பண்ற சந்தர்ப்பத்துல ஏயும் மாறாது பியும் மாறாது. அப்ப எது மாறக்கூடாதோ அதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன செய்வோம், $சைன் கொடுப்போம், லொக் பண்ணுவோம், அப்சல்யூட் செல்லாக மாத்துவோம். ரைட். சோ இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யலாம் சொன்னா குலத்தையும் நம்ம செய்யலாம் அப்சல்யூட் செல்லாக மாத்தலாம். அடுத்த நம்ம விஷயம் பார்க்கிறோம் என்று கேட்டா, நிரலையும் நிறைகளையும் ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம் சொன்னா மாத்த, அதாவது அப்சல்யூட் செல்லாக மாத்தலாம். அப்படின்னு என்னன்னு கேட்டா, இங்க பார்த்தோம் சொன்னா ஏக்கு முன்னுக்கும் $சைன் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒன்றுக்கும் முன்னுக்கும் $சைன், பிக்கு முன்னுக்கும் $சைன், ஒன்றுக்கும் முன்னுக்கும் $சைன். இப்படி கொடுக்கப்பட்டிருந்தா இங்க ஏ இவரும் இவரும் ரெண்டு வரையும் லொக் பண்ணிருக்கிறோம். அப்ப ரெண்டு வரையும் கூட்டுத்தொகை லொக் பண்ணிருக்கிறதால நீங்க இங்க பிடிச்சி ட்ரெக் பண்ணிருந்தாலும் A1ஐயும் B1ஐயும் கூட்டித்தான் ஆன்சர் கிடைக்கும். இங்க வந்திருந்தாலும் A1ஐயும் B1ஐயும் கூட்டி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்க நம்ம லொக் பண்ணிருக்கிறோம், அப்சல்யூட் செல்லாக மாத்திருக்கிறோம். இங்கால நீங்க ட்ரெக் பண்ணினாலும் இவங்க லொக் பண்ணிருக்கிறதால அதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி நமக்கு என்ன செய்யலாம் சொன்னா, தேவையான செல்களை லொக் பண்ணலாம், அப்சல்யூட் செல்லாக மாத்தலாம். அதாவது நிரல்களை லொக் பண்ணலாம், அதே மாதிரி நிறைகளை அப்சல்யூட் செல்லாக மாத்தலாம், அல்லது நிறையையும் நிரல்களையும் அப்சல்யூட் செல்லாக மாத்தலாம். அதே மாதிரி நமக்கு இந்த விரிதாள் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பயன் என்னன்னு சொன்னா, விரிதாளை பயன்படுத்தி வரைவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அவ என்னென்ன வரைவுகளை பெற்றுக்கொள்ளலாம்னு கேட்டா, இந்த தரவுகளை ஒரு பகுப்பாய்வு செய்யறதுக்கு இலகுவான ஒரு முறை தான் வரைவு. அப்ப அந்த வரைவுகள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு கேட்டா, நம்ம
இன்சர்ட்டுக்குள்ள போய் இன்சர்ட் என்ற பகுதிக்குள்ள போய் நம்ம வரைவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்ம என்னென்ன வரைவுகளை பெற்றுக்கொள்ளலாம் சொன்னா ஒன்று பார்க்கலாம், நிரல் வரை பார்த்துக்கலாம், அதே மாதிரி பார் சார்ட் பார்க்கலாம், அதே மாதிரி கோட்டு வரைவுகள், அதே மாதிரி வட்ட வரைவு அல்லது சிதறல் வரைவு, இந்த மாதிரியான வரைவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யும் சொன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு வருவோம். இங்க போனோம் சொன்னா ஹோம், அடுத்தது பார்த்தோம் சொன்னா இங்க ஹோம் இருக்குது, அடுத்தது பார்த்தோம்னா இன்சர்ட் இருக்குது. இந்த இன்சர்ட்டுக்குள்ள நம்ம போகும்போது நம்ம பார்க்கிறோம் இங்க சார்ட்னு சொல்லி போட்டு ஒரு இது ஒன்று இருக்கு. ரைட். அப்ப நம்ம சார்ட்டை பார்க்கிறோம். அந்த சார்ட்ல நம்ம என்ன செய்யலாம் சொன்னா தேவையான சார்ட்டுகளை பெற்றுக்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா இங்க உங்களுக்கு ஐக்கன் காட்டப்பட்டிருக்குது. பார் சார்ட் இருக்குது. இப்போ பார் சார்ட் பயன்படுத்தலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சார்ட்டுகளை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய வகையான சார்ட்டுகள் இருக்குது. உங்களுக்கு விரும்பின சார்ட்டுகளை உங்களுக்கு பயன்படுத்தி உங்களோட டேட்டாவை நீங்க சில அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ரைட். இதோட எக்ஸல் என்ற பகுதி முடியுது. ஸோ இதுல இருக்கிற டவுட்டுகள் ஏதாவது இருந்தால் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி வர்றேன். ரைட்.